மீட்டிங்ல கலந்து கொண்ட அத்துணை அன்பர்களும் அவர்தம் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைசக்தியை வேண்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மைக்ரோ மேனேஜ்மெண்ட். நம்ம பிசினஸ்ல டெவலப் பண்றதுக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதன் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட எப்பவுமே இருக்கணும். உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அது நம்மளை மட்டும் பாதிக்காம நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம அது பாதிக்கும். அப்போ நாம உடல் ஆரோக்கியமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேரை நான் மீட் பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் தன்னோட இளமை காலத்துல இல்லாட்டி சம்பாதிக்கக்கூடிய காலத்துல பணத்துக்கு பின்னாடியே வேகமா ஓடி கடைசியில அந்த ரிட்டையர்ட் ஆகிற காலத்துல தான் சேர்த்து வச்ச பணம் அத்தனையுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல செலவழிச்சிட்டு தன் வாழ்வில சம்பாதிச்ச அந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை கூட அதிகபட்சமா பணத்தை கூட ஹாஸ்பிட்டல்ல செலவழிச்சிட்டு ரொம்ப வருத்தத்தோட இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். கண்ணை வித்து ஓவியம் வாங்கலாமா? கண்ணு கெட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஓவியத்தை வாங்கி என்ன செய்ய போறோம்? அதனால தான் சம்பாதிக்கிற காலத்திலேயே என்ன செய்யணும் அப்படின்னா, தன் உடல் நலத்திற்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பணியைத்தான், அந்த வேலையைத்தான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வெல்னஸ் ப்ராடக்ட் நம்ம கம்பெனி நிறைய நமக்காக கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, யாரோ ஒருவருக்கு கிடையாது. கிருபானந்த வாரியர் சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, சொல்லும் செயலும் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன சொல்றோமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு கிருபானந்த வாரியர் சொல்லுவார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம போய் நம்ம இருக்கக்கூடிய வெல்னஸ் ப்ராடக்ட் மத்தவங்கிட்ட போய் ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடி அத நம்ம உடல்நலத்துக்கும் கேர் எடுத்து செய்யணும். இப்பெல்லாம் வந்திருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட் ஷிஃப்ட் லைஃப்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அருமையான ப்ராடக்ட் எல்லாம் இப்ப நமக்கு வந்திருக்கு. சூப்பர் கிரீன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 40 வகையான இன்கிரீடியன்ஸ் அதுல 10 வகையான காய்கறி, பழங்கள், 6 வகையான கீரைகள் மற்றும் மூலிகைகள் அடங்கிய மிகப்பெரிய ஒரு, அதை டெய்லி ஜஸ்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இப்ப எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது சத்தான உணவுகளா அப்படின்னா நிச்சயமா இல்ல. நல்ல ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் அன்னைக்கே நம்ம சமைக்கிறது கிடையாது. அதை வாங்கி கொண்டாந்து நம்ம என்ன செஞ்சிடும், பிரிட்ஜில் சேர்த்து வச்சிருக்கோம். கடைகள்லயே பாத்தீங்கன்னா, மார்க்கெட்லயே இப்ப என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, காய்கறிகளை ஏற்கனவே குளிரூட்டப்பட்ட சாதனங்கள்ல வச்சுட்டு தான், அப்பதான் அங்க பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி கொண்டு நம்மளும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு பிரிட்ஜுக்குள்ள நம்ம போட்டு அடைச்சு வச்சிடறோம். அப்ப அதுல சத்துக்கள் முழுமையா நமக்கு கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்காது. அப்போ இன்னைக்கு நமக்கு அவ்வளவு அற்புதமா 40 வகையான மூலிகைகள்ல இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கிரீன், அது டெய்லி அத்தனை விதமான பழங்கள், காய்கறிகளை இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்ம சமைச்சு சாப்பிடுறதுக்கும் நேரம் இல்லை, நம்ம சாப்பிடுறதுக்கும் அந்த வாய்ப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட அருமையான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சாப்பிட்டா சாப்பாடு அருமையா டைஜஷன் ஆகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோபயாட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அத்தனையுமே நம்ம உடல் நலத்திற்கான ப்ராடக்டா கொடுத்துருக்காங்க. லிவர் ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக, அந்த ஃபேட்டி லிவருக்காக பாத்தீங்க அப்படின்னா லிவருக்கு கொடுத்துருக்காங்க. பிரஷருக்கு பாத்தீங்க அப்படின்னா பிபி பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி அருமையான ப்ராடக்டா கொடுத்துருக்காங்க.
அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நாம முதல்ல வாங்கி அதை பயன்படுத்தினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படும். நம்ம உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு வந்து ஃபிட்டா வந்து இருக்கும். உடம்பு ஃபிட்டா இருந்தாதான் நாம போய் அந்த விஷயத்த மத்தவங்ககிட்ட போய் வந்து கான்பிடென்டா சொல்ல முடியும். என்னைக்கு ஒரு மனிதன் உடல் நலத்தோட இருந்தா மட்டுமே தான் வந்து அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அந்த அந்த கான்பிடென்ட்னாலதான் மத்தவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியும். நாமளே வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு போய் சொல்லும் பொழுது நம்பிக்கை வருமா? மற்றவர்களுக்கு வராது. அதனால முதல்ல இது எதுக்கு கொடுத்திருக்காங்க? பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும்? நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையே நம்ம வந்து மேம்படுத்தணும். நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ப்ராடக்டும் அப்படித்தான். பல் தேய்க்கிற பேஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, குளிக்கிறதுக்கு சோப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, அவ்வளவு அற்புதமான விஷயங்களா கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் நம்ம வந்து இந்த நம்ம பிசினஸுக்கு அப்பாற்பட்டும் சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சில ஹேபிட்ஸையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஒரு பழக்க வழக்கங்களையும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்து இது வந்து தேவையா அப்படிங்கிற அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து நான் எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது வந்து சில விஷயங்களை நம்ம உடல் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு பின்னாடிதான் அது நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அனுபவமா மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியிருக்குது. கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய எடையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ வெயிட் வந்து லாஸ் ஆகி நம்ம வந்து உடல் பாதிக்கப்பட்டு, அதனால பாத்தீங்க அப்படின்னா, நான் மட்டும் அந்த பாதிக்கப்படாம எனது குடும்பமே என்னை நோக்கி திரும்பி, ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு மன சோர்வுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு. அப்ப அதுக்கு பின்னாடிதான் வந்து நம்ம உடல்நலம் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அது இந்த கொரோனா தடுப்பூசி ஒரு சில பேருக்கு சேர்ந்தது சேரலாம். அது எனக்கு பண்ணதுனால அந்த விளைவுகள் வந்து அப்படி ஏற்பட்டுச்சு. அப்போ அப்ப இருந்து நம்ம வந்து உடல் நலத்தை பற்றி சில விஷயங்களை வந்து எடுக்க வேண்டியிருந்தது. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம உடல் நலத்தை பற்றி பாக்குறப்போ, நான் வந்து கற்றுக்கொண்ட சில விஷயங்களை வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் வந்து இயற்கையாவே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. எப்படி அப்படின்னு பாக்குறப்ப, நான் முந்தி பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நைட் வந்து வழக்கம் போல வந்து அது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருந்தேன். நைட் ஒரு 10:30 மணிக்கு 11 மணிக்கு தான் வந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நான் வந்து வச்சிருந்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே தூங்கிறது. நம்ம ஏதாவது வேலைகள் இருந்தா இது ரெகுலராவே ஹேபிட்டாவே இருந்தது. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவுகளை அது செரிச்சு வந்து பாத்தீங்கன்னா, அது குளுக்கோஸா வந்து கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம், அந்த குளுக்கோஸை எரிக்கக்கூடிய அந்த இன்சுலின் இருக்கு பாத்தீங்களா? இது பாடியில எப்ப சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, காலை சூரியன் உதித்ததுல இருந்து மாலை வந்து சூரியன் வந்து மறையிற வரைக்கும், கிட்டத்தட்ட காலை 6 மணியில இருந்து இரவு ஒரு 6 மணி வரைக்கும் தான் பீக் டைமா. 6 மணில இருந்து 6 மணிக்கு பின்னாடி அது வந்து குறைய ஆரம்பிச்சு, கம்ப்ளீட்டா ஒரு 7 மணிக்கெல்லாம் இன்சுலின் சுரக்குது கட்டாயம் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, கிராமங்களிலாம் சொல்லுவாங்க, கரண்ட் வசதி எல்லாம் இருக்காது. ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கடுமையா உழைப்பாங்க. ஆனா சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடியே வந்து என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிட்டுட்டு வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து என்ன செஞ்சிருவாங்க, களைப்புல வந்து உறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இன்சுலின் சுரக்காம ஏன் 6 மணிக்கு 6:30க்கெல்லாம் வந்து அது 6 மணிக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சு 7 மணிக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருது. அதுக்கு பின்னாடி நாம சாப்பிடுற சாப்பாடு அது செரிச்சு அது வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிருக்கிறப்போ, அந்த குளுக்கோஸை எரிக்கிறதுக்கான இன்சுலின் வந்து நம்ம பாடியில சுரக்கிறது இல்ல. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு என்ன செய்யும்? சுகர் வர சான்சஸ் நிறைய இருக்குது. அப்ப இனிமே நம்ம என்ன செய்யலாம்? முடிந்த அளவு சாப்பாடை வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து அதிகபட்சமா வந்து இரவு உணவை வந்து நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு மனிதனோட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, செக்கடிச்ச டைம் ஒண்ணு இருக்குது. அது பாத்தீங்க அப்படின்னா, சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி அந்த மெலோட்டின் சொல்லக்கூடிய அது வந்து அதுதான் வந்து அந்த வெளிச்சங்கள்லாம் வந்து கம்மியாச்சு அப்படின்னா, பிறகுதான் வந்து அது வந்து என்ன செய்யும்? அந்த இதே சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ நாம வந்து படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே நாம அந்த விளக்குகள் எல்லாம் வந்து அணைச்சிட்டு நம்ம வந்து படுத்தாதான் வந்து
என்ன செய்ய முடியும்? நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் 7லிருந்து 8 மணி நேர தூக்கம் எல்லோருக்கும் அவசியம் தேவைப்படுகிறது. அப்ப அந்த தூக்கம் சரியாக இருந்தாதான் நம்ம பாடி வந்து கரெக்ட்டா வந்து நமக்கு வந்து எல்லாமே இயங்க ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு கட்டாயம் வந்து இரவு தூக்கம் வந்து தேவைப்படுகிறது. அது போக நம்ம பாடியில கூடிய டீடாக்ஸ வந்து ரெகுலரா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? அத காலி பண்றதுக்கு எவ்வளவு வந்து உடம்புல கழிவுகள் தங்கி இருக்குது. கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு பல வகையான வகைகள் எல்லாம் இருக்குது. என்னென்ன வகைகள் அப்படின்னா, மலத்தின் வழியாக, மூத்திரம் வழியாக, நம்ம வந்து ஸ்கின் தோல் வழியாக எல்லாம் வியர்வைகள் வெளியேற வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்போ சில மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நாம அந்த தோல் வழியா போறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வியர்வை எல்லாம் வந்து இப்ப என்ன செஞ்சிருது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த சோப்புகள் வந்து கட்டாயம் பயன்படுத்தத்தான் வேண்டியிருக்குது. சோப்புகள பயன்படுத்தும் பொழுது, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாரி பாமாயில் போன்றக்கூடிய கடுமையான அந்த கொழுப்பு ஃபேக்டரி இருக்கக்கூடிய இதுல இருந்து சோப்புகள் தயார் பண்றதுனால, அந்த சோப்புகள வச்சு நம்ம தேய்க்கிறப்ப வேர்வை ஓட்டைகளும் வந்து அடைக்கப்படுகிறது. அதே மாரி வந்து உடம்புல வந்து எண்ணெய்கள் தேய்க்கும்போது அந்த வேர்வை ஓட்டைகள் அடைக்கப்பட்டு கழிவு வெளியேறாமயே ஆயிருது. ஆனால் நம்மட்ட இருக்கக்கூடிய சோப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎஃப்எம் குறைஞ்சபட்சம் 76% மேல ஒரு அருமையான தேங்காய் எண்ணெயில இருந்து நமக்கு வந்து அந்த அந்த ஃபேட் எல்லாம் அந்த கொழுப்புல இருந்து நமக்கு வந்து சோப்புகள் தயார் பண்ணி குடுக்கறதுனால, நாம வச்சிருக்க சோப் உண்மையிலேயே வந்து அருமையான சோப்பு. அதே மாரி வாரம் 2 முறை கட்டாயம் வந்து அந்த எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு அதெல்லாம் மறைந்து மறைந்து போச்சு. அப்போ நம்மட்ட அருமையான தேங்காய் எண்ணெய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைக்கு வந்து ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும், சனிக்கிழமையும் எண்ணெய் குளியல் எடுத்துக்கொள்வது சிறப்பு. பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் வந்து அந்த எண்ணெய் குளியல் எடுத்துக்கொள்வது சிறப்பு. இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப தான் நமக்கு அந்த வாதம், கபம் சொல்லக்கூடிய இது எல்லாம் வந்து பேலன்ஸ்டா வந்து இருக்கும். இது எல்லாம் சமமா இருந்தா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதே மாரி காலை குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு சூரியன் உதித்த உடனே நம்ம வந்து என்ன செய்யணும்? அந்த உடம்புக்கு அந்த இளம் அந்த சூரியன வந்து நம்ம உடம்புக்கு வந்து அந்த சூரிய ஒளி நமக்கு வந்து உடம்புல படுற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு சின்ன வாக்கிங்கோ ஏதோ போகலாம். அப்ப போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் டி சத்து அதிகப்படியா வந்து அதிகாலையில வந்து நமக்கு வந்து கிடைச்சிருது. அப்ப காலையில ஒரு 6 மணிக்கு எ எ எழுந்து இப்ப இதெல்லாம் நமக்கு அருமையான பழக்கவழக்கங்கள தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப காலையில 6 மணிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மலாம் என்ன பண்ணிடுறோம்? இந்த கிரியேட்டிங் ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம உட்கார்ந்துறோம். அதனால வந்து நம்ம மொட்டை மாடிகள்லயோ, நமக்கு வந்து சூரிய ஒளி படக்கூடிய இடங்களிலே உட்கார்ந்திருந்தால் கூட, அந்த சூரிய கதிர்கள் கிடைக்கிறது மூலியமா நமக்கு விட்டமின் டி சத்து கிடைக்கும். அப்ப அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இளம் சூரியன வந்து காலையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 செகண்ட் வந்து அந்த சூரிய ஒளிய வந்து நம்ம வந்து கண்ண வந்து அதாவது ஐ கேசிங்ன்னு சொல்லுவாங்க. அத நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம்? பார்க்கணும். ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. ஒரு 20 செகண்ட் பார்க்க வேண்டியது. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து வேற பக்கம் திருப்பிற வேண்டியது. பழையபடி ஒரு 20 செகண்ட். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5, 6 முறை வந்து அந்த இதுல எடுக்கிறப்போ, கண் வழியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுது. அப்ப இது எல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இருந்து ஆ நான் சில இடங்கள்ல கற்றுக்கொண்ட விஷயத்த பார்க்கிறப்போ, நம்ம வச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் அத்தனையும் அற்புதமானவை. இவ்வளவு அற்புதமான ப்ராடக்ட்ட வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும். இப்ப நெறைய பேர வந்து நான் சந்திக்கிறப்ப சொல்றாங்க, நம்ம நம்ம முதிக்கர் நல்லா பண்ணிட்டு இருக்கவங்கள கூட, "என்கிட்ட பணம் இல்ல. பணம் வந்து கம்மியா இருக்குது." அப்போ ஒரு வியாபாரம் அப்படின்னா கட்டாயம் கொஞ்சோண்டு முதலீடாவது கட்டாயம் தேவைப்படும். முதலீடு தேவைப்படாம இருக்காது. இப்போ ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு தொழிலாக இருக்கட்டும். ஒரு பெட்டி கடை வேணும்னா கூட, அந்த கடையில பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 1,00,000 வந்து ஒரு சரக்கு வந்து அங்க இறக்கி வச்சிருந்தா தான், அந்த கடை வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும். அங்க இன்வெஸ்ட் பண்ணவே இல்ல அப்படின்னா, எப்படி வந்து அந்த வியாபாரம் வந்து சிறப்பா இருக்கும்? அப்ப முதலீடு கட்டாயம் தேவை. நான்லாம் சொல்றது உண்டு. இப்போ ஒரு குறைந்தபட்ச முதலீடுக்கு என்ன செய்றோம் நம்ம வந்து, கையில பணம் இல்லன்னா என்ன செய்றோம்? பேங்க்ல போய் லோன் வாங்குறோம். இல்லாட்டா ஒரு சின்ன பைனான்ஸ்ல வந்து வாங்குறோம். வாங்கி பிரைவேட்ல வந்து தொழில்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரு வந்து கையில இருந்து எல்லாமே பணம் வச்சு யாருமே வந்து தொழில் பண்றதில்ல. அப்போ ஒரு சின்ன முதலீட வந்து என்ன செய்றாங்க? பேங்க் லோனா வாங்குறாங்க. இல்ல வெளிய இருந்து பணத்த வந்து ஒரு சின்ன பைனான்ஸ்க்கு வந்து வாங்கி பண்றாங்க.
பெரிய கம்பெனிகள் எடுத்துக்கொள்வோம். ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5 கோடி 10 கோடி அப்படின்னா வந்து பேங்க்லயே வந்து லோன் முடிச்சிடறாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் 100 கோடி 200 கோடி. அப்ப என்ன செய்யறாங்க அப்படி? அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கம்பெனிகளா இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க? பங்குச்சந்தையில வந்து ஷேர்ஸ் வித்து வந்து என்ன பண்றாங்க? பணம் வந்து கலெக்ட் பண்றாங்க. அப்ப யாருமே தொழில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வருமானம் உள்ளக்கூடிய யாருமே கடன் வாங்காம எந்த தொழிலையும் செய்யவில்லை. அதற்காக நான் உங்களை கடன் வாங்க சொல்லல. ஒரு சிறு அமௌண்ட்டையாவது என்ன செய்யணும்? செஞ்சு பாருங்க. கம்ப்ளீட்டா பணம் இல்லையா? அதுல இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன யோசிச்சு பாருங்க. ஒரு 50,000 ரூபாய் ஒரு சின்ன பணத்தை வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க? பணமா வந்து வெளிய இருந்து கலெக்ட் பண்ணி வாங்குங்க. கொஞ்சம் ஒரு 20,000 ரூபாய்க்கு ஹோம் ஷாப்பி மாதிரி ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுங்க? கையிருப்பு வைங்க. ஏன்? என்ன ஒரு தொழிலையும் வந்து ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது என்னன்னா ஒரு டிசிப்ளின். ஒரு வெற்றிக்கு வந்து காரணம் வந்து டிசிப்ளின் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 50% மேல இருக்கும். கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக அந்த வேலையை பணியை செய்யறதுக்கு ஒரு 40% வந்து தேவைப்படுகிறது. ஹார்ட் ஒர்க் 5% தான், ஸ்மார்ட் ஒர்க் 5% தான். இது இல்லாம என்ன செய்ய முடியாது அப்படின்னா முழு 100% வெற்றியை வந்து நம்ம எட்ட முடியாது. இதுல டிசிப்ளின் என்ன அப்படின்னா தொடர்ச்சியா வந்து ஒரு பொருளை வந்து ஒருத்தர் நபர்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்கோம். அவர் வந்து எல்லாருமே ஒரு ஹேபிட் எப்படின்னா பல் தேய்க்கிற பேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா கிழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பேஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வருவாங்க. நீங்க ஒரு கஸ்டமரை கொடுத்துருப்பீங்க. அவங்க திடீர்னு வந்தா சார் அப்பதான் யோசிக்க சொல்லும். ஐயோ பேஸ்ட் இல்லையே. அது மாதிரி நம்மகிட்ட வந்து சார் பேஸ்ட் இருக்கான்னு கேட்டா தலையை சொல்லு சார் இன்னைக்கு இல்லை சார் நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னா எப்படி ஆகும்? அதுக்காக பல் தேய்க்காம இருக்க முடியுமா அவரு? அப்போ எத்தனை கஸ்டமர்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்கோமோ அதுல குறைந்தபட்சம் ஒரு 5 பொருளாவது நம்மகிட்ட எப்பவுமே இருப்பு இருக்கிற மாதிரி வந்து வச்சிருக்கணும். அப்பதான் ஒரு கஸ்டமர் கேட்ட உடனே அவரை திருப்திப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா திருப்திப்படுத்த முடியுமா? அவர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு பல் தேய்க்க முடியாது. குளிக்கிறப்பதான் சோப்போட ஞாபகம் வரும். இப்போ உள்ள அவசர உலகத்துல எல்லாருமே வந்து ஒரு சில பேர் தான் ப்ராப்பரா வந்து எல்லா பொருட்களையும் பத்திரமா வாங்கி அடுக்கி வச்சிருக்கவங்களும் இருக்காங்க. ஆனா கம்ப்ளீட்டா தீர்ந்த பிறகுதான் வாங்கணுங்கிற எண்ணம் கிட்டத்தட்ட 90% பேர்கிட்ட அந்த ஹேபிட் இருக்குது. கிராமங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் விடிய காலம் போய் நினைச்சுவாங்க. காலையில ஒரு டீ போடணும், ஜீனி தேவைப்படும். அதிகாலையில போய் பாத்தீங்க அப்படின்னா 5:30 மணிக்கு அந்த கடைக்காரர் போய் தட்டிக்கு எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? ஜீனி இல்ல வாங்கணும்னு வச்சுங்க மறந்து போயிட்டேன், தேயிலை வாங்க மறந்து போயிட்டேன் அப்படின்னு கடைக்காரர் எழுப்புவாங்களா? அதை பார்த்திருக்கேன். அப்போ எல்லா பொருளையும் தீர்ந்த பிறகுதான் போய் வாங்கக்கூடிய ஹேபிட் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதே மாதிரிதான் நம்ம ப்ராடக்ட் கொடுத்துடக்கூடிய ஒரு கஸ்டமரை உருவாக்கி வச்சிருப்போம். அவரு சோப்பு அது தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் வேகமா வந்து கேட்பார். அவர் யூஸ் பண்ண அந்த சோப்பு இல்லைன்னு வைங்க, காலையில அவரே அப்செட் ஆயிடுவார். இதுக்குதான் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் நான் மாறக்கூடாதுங்கிறது. நான் இது வேற எங்கேயும் கடையிலையும் கிடைக்காது அப்படின்னு வருத்தப்பட்டு போன ஆட்களையும் நான் நிறைய வந்து பார்த்திருக்கேன். அதுக்குதான் இந்த இதை எதிரியா பழகிட்டோம்னா நமக்கு அதை மாற முடியாது. நீங்க உங்ககிட்ட கேட்டோம்னா திடீர்னு இல்லைங்க, வருங்க, ஸ்டாக் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நம்மகிட்ட குறைந்தபட்சம் ஒரு 20,000 ரூபாய்க்காவது நம்மகிட்ட ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் இருக்கணும். ஒரு நல்ல கன்சல்டன்ட்டுக்கு அழகே ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கணும். எல்லா ப்ராடக்டும் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கணும். என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோமோ, ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம், ஒரு கஸ்டமர் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கட்டாயம் அவைலபிளா இருக்கணும். 5 கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5 ப்ராடக்ட் வந்து அவைலபிளா நம்மகிட்ட எனி டைம் இருக்கணும். இருந்தாதான் நம்மகிட்ட கையில வந்து ப்ராடக்ட் இருந்தாதான் நமக்கு வந்து அந்த நம்மளுக்கும் வந்து ஒரு கான்பிடன்ட் வரும். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வெளியூருக்கு ஒரு இடத்துக்கு போறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு பாக்குறோம். நமக்கு ரோட்டுக்கு அந்த நடுவுல நம்ம இருக்கிறோம், தெருவுக்கு அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது, இந்த பக்கம் ஒரு கடை இருக்குது. ஒரு கடையில பாத்தீங்க அப்படின்னா பாக்குறோம், அங்க வந்து பொருள் ரொம்ப கம்மியா இருக்குது, சரியாவே பொருள் தொங்க போடல. ஆப்போசிட் சைட்ல ப்ராடக்ட்ல ரொம்ப அழுக்கி வச்சு நிறைய பொருட்கள் இருக்க மாதிரி நிறைய வச்சிருக்கோம். நம்ம எந்த கடைக்கு போவோம்? பொருள் நிறைந்திருக்கக்கூடிய கடைக்கு தானே பார்த்து போவோம். நம்மளோட மனநிலை அப்படித்தானே இருக்கும். ஏதாவது வெளியூர் போயிருக்கிறப்ப அப்படித்தானே இருக்கும். ஏதாவது பொருள் வாங்கணும்னா பளிச்சுன்னு தெரியற கடைத்தான் நம்ம பாக்குறோம். அப்போ நமக்கு மட்டும் அப்படி தெரியறப்போ நம்ம வீட்டுல ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட் இருந்தா தானே கான்பிடன்ட். நம்ம எல்லாம் சில பேர் இருக்காங்க, ஒரு இந்த மாசம் என்ன பில் ஆர்டர் போடலை அப்படின்னா, சார் இன்னும் 2 பேஸ்ட் இருக்கு, இன்னும் வந்து
2 சோப்பு வச்சதோ ஒரு சோப்பு இருக்குது. சரி அந்த ஒரு சோப்பு ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாரு. என்ன செய்யறது? கம்ப்ளீட்டா தீந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பில்லு போடுறது. பில்லு போடுறதா அங்க இருந்து 1 நாளைக்கு 2 நாளைக்கு ப்ராடக்ட் வர லேட் ஆயிரும். வாங்கி கொண்டு வர. இங்க கஸ்டமர் என்ன ஆயிரும்? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா, ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கணும். அப்ப அதுக்கு பணம் கையில இருந்தால் பரவாயில்ல. இல்ல நான் ஒரு குறிப்பிட்ட பணத்தை சொன்ன ஒரு சில பேரை நான் பார்க்கிறேன். என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, சார் நீங்க அத வந்து இன்னைக்கு அந்த இவர போய் ஒரு அந்த ஊர்ல போய் ஒருத்தர வந்து கஸ்டமர பார்க்கணும் நீங்களே. போன வாரமே சொன்னீங்களே, இன்னைக்கு போகல. இந்த வாரம் தான் வர சொன்னாரு. நீங்க போகலையான்னு கேட்டா ஒருத்தர் சொல்றாரு, சார் போகணும்னு நினைச்சேன். வெளிய போறதுக்கு இன்னைக்கு ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கே காசு இல்ல. ஒரு ரூ. 100 கூட இல்ல. பாருங்க. நம்ம எப்படி வந்து பெரிய ஒரு நபரா மாற. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையிலேயே சொல்றேன். கையில உங்க பாக்கெட்ல எனி டைம் பணம் இருக்குதோ இல்லையோ, துப்புர பணம் இல்லைனா கூட கடனை வாங்கியாவது ஒரு ரூ. 5000 எனி டைம் உங்க கையில இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அவசர கால தேவைக்கு எனி டைம் நம்ம வந்து அக்கவுண்ட்ல ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரூ. 10,000 ரூ. 20,000 எனி டைம் கையில இருந்தால் மட்டும்தான் நமக்கு கான்பிடன்ட் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கையில பணமோ தெம்பா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, கையில பணம் நிறைய இருக்கிறப்ப சில டைம் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்காது. கையில கொஞ்சோண்டு பணம் கூட எடுத்துட்டு போகாம போயிருப்போம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து வண்டியில ஒருத்தர்ட்ட போய் வாங்கி அதை போடுவோம்னு நினைச்சு போவோம். வண்டியில பெட்ரோல் எல்லாம் போய் நடுவில் நின்று பஞ்சர் ஆகி போயிடும். என்ன பண்றது? தலையை சொரிச்சிட்டு போய் நிக்கணும்ல. எப்பவுமே இருக்கக்கூடாது. எனி டைம் பணம் இருக்கும் இடத்தை தேடித்தான் மகாலட்சுமியே வருமா. பணத்துக்கு ஈர்ப்பு உண்டு. உங்க பாக்கெட்ல பணம் இருக்கும் பொழுது மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா, அதை நோக்கி பணம் வரும். பணம் இல்லாத இடத்தை நோக்கி பணம் வராது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. பசுமையா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்க மட்டும்தான் மழை பெய்யும். பசுமையா இருக்கிற இடத்துலதான் என்ன செய்யும்? மழை வந்து அது வந்து ஈர்க்கப்பட்டு மழை பெய்யும். பசுமை இல்லை அப்படின்னா மழை பெய்யாது. அதுக்கு தான் வந்து என்ன செய்யறாங்க? மரம் வளங்கன்னு சொல்றாங்க. பாலைவனத்தில் அதிகப்படியான மழை பெய்யாது. பசுமை எங்க நிறைந்திருக்கிறதோ அங்கதான் வரும். அதே மாதிரி நம்ம கையில பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் பாக்கெட்ல கொஞ்சமாவது பணம் இருக்கணும். பணம் இருக்கணும். அதிகாலை எழுந்த உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பணத்தை எடுத்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு இருந்தாதான் பணம் வந்து நம்மள என்ன செய்யும்? ஈர்க்கும். எதுவுமே பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு ஈர்க்காது. பார்க்கத்தான் பிடிக்கும். பழகத்தான் வந்து பழக முடியும். இல்லைன்னா முடியாது. இது எல்லாம் இந்த ஈர்ப்பு விதியில எந்த இடத்துலயும் போய் நீங்க இந்த கான்செப்டை பயன்படுத்தி பார்க்கலாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 20,000 ரூபாய்க்கு நம்மகிட்ட எனி டைம் ப்ராடக்ட் இருக்கணும். கையில எனி டைம் வந்து பணம் வந்து பாக்கெட்ல இருக்கணும். நம்மளுடைய குடும்ப அவசர தேவைகளுக்காக எனி டைம் ஒரு இடத்துல வந்து பணம் என்னமா இருக்கணும்? பேங்க்ல கூட இருக்கக்கூடாது. அவசர கால நிதியாக கையில வந்து குறைந்தபட்சம் வந்து 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் இருக்கணும். அப்பதான் ஏதாவது ஒரு அவசரம் அப்படின்னா நம்ம வந்து தைரியமா வந்து கான்பிடண்டா போக முடியல. இல்லைன்னா ஒரு நைட்ல ஒரு திடீர்னு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லை, ஏதாவது ப்ராப்ளம் வைங்களேன். நைட்ல உங்க கையில பணம் இல்ல. ஏடிஎம் விட்டு வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஏடிஎம் போறீங்க, ஏடிஎம்ல வந்து பணம் அன்னைக்கு வந்து ஏடிஎம் மிஷின் வேலை செய்யல. எவ்வளவு சங்கடங்கள் வரும். அப்போ சில நேரங்கள் வந்து அவசர தேவைகளுக்கு என்ன வேண்டி இருக்கும்? பணம் தேவைப்படும். பணத்தை வந்து பத்திரமா வந்து எடுத்து கேஷா வந்து வச்சிருக்கணும். என்னதான் வந்து பேங்க்ல பணம் இருந்தாலும் அவசர தேவைகளுக்கு பணமும் ஒரு ஸ்டாக் பண்ணிட்டோம். இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. தைரியமா கான்பிடண்டா 50,000 ரூபாய் ₹1 வட்டினா கூட என்ன செய்ய போகுது? 500 ரூபாய் தான் வட்டி. 2 ரூபாய் வட்டினா கூட 1000 ரூபாய் தான். அந்த பணம் இருந்தால் உங்களை கான்பிடண்டாக வந்து பணி செய்ய முடியும். அப்ப பாதி ஈர்க்க முடியும். 10,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதமும் நீங்க ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணீங்க அப்படின்னா 10,000 ரூபாயா? தினசரி 300 ரூபாய் இலக்கு வைக்க வேண்டும். தினசரி 300 ரூபாய்னா 30 நாளையில வந்து என்ன செஞ்சிடலாம்? 10,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதம் நம்ம பில் பண்ணலாம். 6 மாதம் முடியல. ஒவ்வொரு மாதம் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது 1000 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வரும். டெய்லி 300 ரூபாய் 9,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் சேல் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் 1000 ரூபாய் 2,000 ரூபாய் ப்ராடக்ட் என்ன செய்யலாம்? நம்ம குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம். என்ன போச்சு? 6 மாதம்
முடிவுல 10,000 ரூபாய்க்கு அப்படியே வந்து லாயல்டி ப்ராடக்ட் கிடைக்கும். இனி ஒரு 6 மாசம் முடிஞ்சிருச்சு, 12 மாதம், 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா வரும். ஒரு வருடத்தில் 30,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட், ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய், 12,000 ரூபாய், 42,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் மட்டும் வந்து வருது. முதலீடு உருவாயிருச்சா இல்லையா? ஒரு வருடத்துல நீங்க கடன் வாங்கின 50,000 ரூபாய ஈஸியா வந்து என்ன செஞ்சிடலாம், அடைச்சிடலாம். அதை விட்டுட்டு என்கிட்ட அது இல்ல, இப்படி வந்து எனக்கு இந்த சொல்ற ஆட்களை பார்த்தாலே வந்து கட்டாயம் வந்து எனக்கு வந்து பிடிக்காது. உண்மையே சொல்றேன். ஒரு 1000 ரூபாய்க்கு என்ற ப்ராடக்ட் வாங்கடா என்னோட தெம்பல் அப்படின்னு உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? ஒருத்தர் ஒரு கன்சல்டன்ட்ல பார்க்க போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறீங்க. இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு செயலும் செய்ய முடியாது. சிறுக 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 லட்சம் ரூபாய் நாளைக்கு வரப்போகுது. அதுக்கு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா இன்னைக்கு என்ன பண்ணணும்? எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தா 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஈட்ட முடிக்கிறது? நம்ம இங்க ஒண்ணுமே இல்லாம வந்து ஈட்ட வேண்டாம். சிறுக சிறுக கொஞ்சம் 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 பணம் வந்து சேர்க்கணுமா இல்லையா? அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கஸ்டமரை பார்க்க போறதுக்கு போற செலவு, ஒரு கன்சல்டன்ட பார்க்க போற செலவு, ஒரு ஹோம் மீட்டிங் போற செலவு, இதுகெல்லாம் இந்த இல்லாம நமக்கு எதுவுமே இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணிட முடியாது. இந்த வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் கஸ்டமராகவே மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. நமக்கு தேவை 4 பேர் தான் இந்த டீமை வளர்க்கணும். அப்படின்னா நீங்க எப்படி வந்து ஒரு அருமையான கஸ்டமரா இருக்கீங்களோ, நல்ல எவ்வளவு பொருளை வந்து கன்சியூம் பண்றீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு வந்து நல்லா கன்சியூம் பண்றீங்களோ, உங்களை போல ஒரு 4 நபர்களை வந்து நீங்க தேர்ந்தெடுங்கள். அவ்வளவு போதும். இவ்வளவு பெரிய பிசினஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோதிக்கர்ல சமீர் மோடி இன்ஃபினிட்டி பிளான்ல பெருசா ஒண்ணும் இல்ல. நம்மை போன்ற 4 பேரை தேடுறதுக்கு தான் வந்து இவ்வளவு பெரிய ஒர்க். இந்த 4 பேரை நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதா வேலை. அந்த 4 பேரை கூட கண்டுபிடிக்க முடியலன்னா இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? உன்னை வந்து இந்த சமூகத்துல எந்த மாதிரி வச்சிருக்காங்க? அதுக்கு 4 பேர் கூட உன்னை நம்பி வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கல, 4 பேர் கூட உன்னை நம்பி ஜாயின் பண்ணல அப்படின்னா நீ வந்து ஜஸ்ட் உட்கார்ந்து யோசிக்கணும். இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இந்த சமூகம் என்னை எந்த மாதிரி பார்க்கிறது? நான் இந்த சமூகத்துக்கு நல்ல மனிதனாக தென்படவில்லை அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த 4 பேர் கூட இல்லைன்னா நீ வாழ்றதை விட அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. திருப்பி வந்து அது மாதிரி வாழ முயற்சி பண்ணுங்க. அதுதான் உண்மை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 கஸ்டமரை தான் தேடப்படும். நம்மள மாதிரி உழைக்கக்கூடிய, பணம் தேவைப்படக்கூடிய, நீங்க வந்து ரிச் ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு படம் கூட பார்த்திருப்பீங்க. நீங்க அம்பானி ஆகணும் அப்படின்னா சும்மா மனங்கனியா வந்து அம்பானி ஆயிட முடியாது. அது போன்ற ஒரு அம்பானி மாதிரி வாழக்கூடிய ஆட்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில போய் குடியிருந்தாதான் அந்த சுற்றுப்புற சூழல் தான் நம்மளை என்ன செய்யும், மாற்றும். ஒரு நாளைக்கு அப்படிதான் செய்யணும். நீங்க ஒரு சாதாரண பகுதியில இருந்தீங்கன்னா, கிராமத்துல இருந்தால் கூட டவுன்ல ஒரு பங்களா ஏரியால போய் சும்மா ஒரு 2 ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க. அப்பதான் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்னென்ன வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறத தெரியும். நம்ம கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா சில டைம் வந்து கொடுக்கக்கூடிய மீட்டிங் ஏனோதான ஒரு இடத்துல கொடுக்கறது இல்ல. போய் 5 ஸ்டார் லெவல் ஹோட்டல்ல தான் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஏன்? இப்படிப்பட்ட வாழ்க்கையும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம காட்டுறதுக்கு தான். ஃபாரின் டூர் எப்படிலாம் உலகம் இருக்கிறது அப்படின்னு நம்மளை காட்டுறதுக்கு தான். இது மாதிரி வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். அதுதான் சொல்லுவோம், நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீம் புக்ல கூட அப்பப்ப நம்ம ட்ரீமை மாத்திக்கிட்டே இருக்கணும். என்ன இருக்கும்? நடந்து போறவனுக்கு சைக்கிள் மேல கனவு இருக்கும். சைக்கிள் வாங்கியாச்சு, கனவு அதோட முடிந்து விட்டதா? சைக்கிள்ல போறவனுக்கு பைக் வேணும். பைக்ல போறவனுக்கு மழை பெய்யும், காரு வேணும். இதெல்லாம் ஜஸ்ட் யோசிக்கணும். எங்க அப்ளைன் வந்து சொல்லுவார் பைந்தமிழ் சார், பஸ்ல ஏறிக்கிட்டு ஐயோ கூட்டமா இருக்கு, ஐயோ ரொம்ப நெரிசலா இருக்கு, இந்த ஊரே சரியில்லை, இந்த உலகமே சரியில்லை, இவ்வளவு கூட்டத்தை ஆட்களை நெரிக்கிறாங்க, எப்படி எல்லாம் இடிக்காங்க, இதெல்லாம் கூட 2 பஸ் விடக்கூடாதா? மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன் வந்து அந்த நெரிசலான பஸ்ல போறீங்க? அழகா ஒரு வண்டி 2 வீலர் வாங்கிட்டு போங்க,
வசதியை மேம்படுத்துங்க. 10 ரூபாய் மிச்சம் பண்றதுக்காக வந்து பஸ்ல ஏறிக்கிட்டு இடிபடணுமா? மத்தவங்களை உலகத்தை குறை சொல்லணுமா? அரசாங்கத்தை குறை சொல்லணுமா? யாராவது இப்படி சொல்றாங்களா? குறை சொல்பவர்கள் எங்க இருக்காங்க? இயலாதவர்கள் தான் குறையை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நல்லா போய் பாருங்க. ஒரு யாரெல்லாம் வந்து 50 பாயிண்ட் வெளி பண்ணல அவர்கிட்ட போய் பேசி பாருங்க சொல்லுவார். இல்ல சார், இந்த அவன் அதை வாங்க மாட்டேங்க சார், இந்த இவன் இதை வாங்க மாட்டேங்க சார், அந்த பொருள் அவன் சரியில்லைன்னு சொன்னா சார். நீ வைத்துக் கொள்ள பொருளை கூட எந்த இடத்திற்கு கொண்டு காட்ட வேண்டும் என்று தெரிய வேண்டும். வைரம் இருக்கும் இடத்தில் இருந்தால்தான் வைரத்திற்கு மதிப்பு. ஒரு கோழி இருக்குது, குப்பையை கலர்ற கோழி. அந்த குப்பைக்குள்ள வந்து ஒரு வைரக்கல்லு கிடைக்கு. கோழிக்கு தெரியுமா? அதுவும் கொஞ்சம் பார்த்துட்டு என்ன செஞ்சிடும்? காட்ட ஒரு இழுத்து பின்னாடி போட்டுரும். வைரம் வந்து குப்பைக்கு தெரியும், கோழிக்கு தெரியுமா? அப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படிப்பட்ட ப்ராடக்ட், இது எங்க கொண்டு வந்து காட்டணும்? அந்த வைரக்கல்லை வந்து யார்கிட்ட கொண்டு காட்டினா அதோட மதிப்பு தெரியும்? நம்ம போன்ற ஆட்கள் பார்த்தா ஏதோ கண்ணாடி மாதிரி தெரியும், பளிச்சு மின்னும், வேணா சும்மா இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த வைர வியாபாரிக்குத்தான் வைரத்தோட மதிப்பு தெரியும். இந்த வைரம் எத்தனை கேரட், இதுக்கோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியும். அப்ப நம்ம வைத்திருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல எப்படிப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்னா அது மாதிரி ஆட்கிட்ட போய் காட்டணும். சும்மா என்னத்தையும் இடத்துல போய்கிட்டு அவனே 1.5 ரூபாய்க்கு இந்த இது வாங்கி சாம்பல் வச்சு தேய்க்கிறவன் போய்கிட்டு நம்ம பேச பத்தி சொன்னா விரும்புமா? எல்லா பொருட்களாக இருந்தாலும் அது எந்த இடத்தில் கொண்டு அந்த பொருள் இருக்கிற இடத்துலதான் அதுக்கு மரியாதை. அந்த பொருள் வந்து வேற இடத்துல போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மரியாதை இல்லை. சச்சின் டெண்டுல்கர் பெரிய கிரிக்கெட் பார்த்திருக்கவங்களுக்கு தான் தெரியும், அவரை பத்தி தெரியாது. அவர் ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்காரு, ஒரு ஒரு டூ வீலர் போய்கிட்டு இருக்காரு. தெரிந்தவர்களுக்கு தான் அவரோட தெரியும், அவரை பத்தி தெரியும். இல்லைன்னா என்ன செய்வாங்க? ஒரு ஆளு வழிகட்ட ஏதாவது பண்ணாருன்னா அவரை என்ன சொல்றாங்க? யாராவது பார்த்தா பார்க்காதவங்களுக்கு அவரை பத்தி தெரியாதவங்களுக்கு தெரியுமா அவரோட இது? அப்போ ஒரு அறிமுகம் என்பது, நாம ஒரு பொருளை எந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு பணம் வேணும் நம்மகிட்ட, யாருகிட்ட போய் கேட்கிறோம்? திடீர்னு அவசர தேவையாக வந்து 10,000 ரூபாய் தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 10,000 ரூபாய் நமக்கு தரக்கூடிய ஆட்கள் தான் கேட்டு பார்ப்போம். 50,000 ரூபாய் இருக்குன்னா இவற்றை போனா 50,000 ரூபாய் இருக்குன்னு அவற்றை அப்படியே ஆளா தேடுவோம். அப்போ நமக்கு ஒரு அவசர கால பணம் தேவைப்படுகிறது. அந்த பணம் கிடைக்கும் வரை வந்து என்ன செய்யறோம்? கடன் கேட்கறதுக்கு லொங்க மாட்டேங்கிறோம். ஆனா இப்படி அருமையான ப்ராடக்ட கொண்டு போய் 2 பேர்த்து கட்டுறான், வேண்டான்டா, இவன் வாங்க மாட்டேங்க. நெகட்டிவான எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கே வந்து வெற்றி உங்களை தூரத்துல கொண்டு உட்கார வச்சிரும். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கான்பிடன்ட் இருக்கணும். ஒரு பொருளை ஒருத்தர் வந்து சொல்லி பாக்குறீங்க, கேட்கல அப்படின்னா இவர் இந்த பொருளை வாங்க தகுதியற்றவர் அப்படின்னு நினைச்சிட்டு தூக்கி போட்டு வந்து என்ன செஞ்சிடணும்? வேற இடத்துக்கு போயிடணும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் மல்லு கட்டுறது இல்ல, அப்படி இப்படி இப்படின்னு மல்லு கட்டக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அவர் வாங்க தகுதியற்றவர் அப்படின்னு நினைச்சிட்டு உலகம் பெரியது, வேற ஒரு நபரை பார்க்க போயிடணும். இந்த பிசினஸ் பத்தி சொல்லிருக்கீங்க, அவர் அப்படி இப்படின்னு தலையை சொல்லிடுறாரு, இவர் இந்த வியாபாரத்துக்கு லாயக்கற்றவர் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணணும். ஒரு 1000 போஸ்டுக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க அரசு தேர்வுல. 5-6 மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கு பணம் கட்டி அதுல பதிவு செஞ்சு 5-6 மாசமா பல புக்குகள் எல்லாம் வாங்கி படிச்சு எல்லாம் படிச்சு ஒரு எக்ஸாம போய் எழுதி எல்லாம் தேடி கடைசி ரிசல்ட் வந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல என்ன வந்துச்சு, குரூப் 4ல என்ன வந்துச்சு அப்படின்னா அதுல வேற. குரூப் 4 வந்து 10th +2 உள்ளவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தானே. அங்க போய் காலேஜ்ல உள்ள கொஸ்டினை கேட்கிறாங்க, அந்த சங்ககால கொஸ்டினை கேட்டாங்க. இதெல்லாம் வந்து கேக்குது. ஏன் போய் தேடிட்டு இருக்கிற? வாழ்க்கை வாழ்வதற்கு 1000 வழிகள். வழி இல்லாதவனுக்கு தான் போய் ஒரு இடத்துல நினைச்சணும் வேலை. ஒரு நாள் முழுக்க 12 மணி நேரம் இரவும் பகலாக கடுமையான உழைப்பால் என்னைக்கு முன்னேறதில்லை. நல்லா தெரிஞ்சுங்க. என்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு ஏடிஎம் உள்ள பணம் இருக்குது மிஷினுக்குள்ள, அது ஏசிக்குள்ள இருக்கும். அதுக்கு வெளியே மனுஷன் ஒருத்தர் உட்காந்து வாட்ச்மேன் எல்லாம் வெயில்ல காத்து கிடப்பாரு. இவர் 12 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாரு. பணம் இருக்கிறவர்கள்ட்ட என்ன செய்யுது? பணம் இருந்தா தான் அது ஏசி ரூமுக்குள்ள, பணம் இல்லைன்னா வெயில்ல தான். அப்ப என்ன செய்யணும்?
அதை யோசிக்கணும். நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம வந்து பண்ணினா மட்டும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நமக்காக உழைக்கக்கூடிய ஒரு டீம், பெரிய நிறுவனமா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வந்து ஒரு எல்ஐசி கூட எடுத்துக்கோங்க, அது ஒரு பெரிய நிறுவனமா இன்னைக்கு வளர்ந்திருக்குது. அதுக்கு யாரு அல்லும் பகலும் ஓடி வந்து பாலிசி போடுங்க பாலிசி போடுங்க கேட்கக்கூடிய ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களாலதான் அந்த பணம் வந்து அங்க வருது. அது அங்க ஒரு இடத்துலதான் இருக்குது ஆபீஸ். அப்போ நமக்கு பணம் வேண்டுமென்றால் நம்மை போல உழைக்கக்கூடிய ஆட்களை வந்து ஒரு டீமை வந்து செட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் தான் நம்மளால உழைக்க முடியும் அப்படின்னா, நம்மளை போல வந்து 2 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு 100 பேர் கொண்ட ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னா 200 மணி நேரம் நமக்காக வந்து அங்க என்ன செய்யறது, வேலை செய்கிறது. அது போல வந்து உழைக்கணும். அப்படி கான்பிடென்ட்டா இருக்கணும். அதனால பினான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றவங்களையும் நீங்க ஒதுக்கி வச்சிருங்க, தவறே கிடையாது. அது கூட ரெடி பண்ண முடியல, என்னத்துக்கு அவங்ககிட்ட அது அவர் வளராது அப்படின்னு முடிவு பண்ணிடணும். நமக்கு தேவை லட்சம் பேர் கிடையாது, 4 நல்ல முத்துக்கள் தான் தேவை, 4 டீம் தான் தேவை, 4 பேர் நம்மை போல ஹார்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் தான் தேவை. உலகம் பெரியது, தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். தேடி முடித்து விட்டால் உங்கள் வேலை முடிந்து விட்டது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் சந்ததி இனிமேல் வந்து என்ன செய்யாது, ஏழையாகவே ஆக முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம். எனவே வந்து முடிவு எடுங்க. நல்ல 4 பேரை தேடுறதுல இன்னைக்கு வந்து முடிவு பண்ணுங்க. அதுதான் முக்கியம். 4 கஸ்டமரை தேடி இருக்கிறது முக்கியம் இல்ல. நம்மை போல் பணம் அதிகமாக தேவை சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் உள்ள ஒரு 4 நபர்களை வந்து கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு வாங்க. போர் படை ஒரு சோல்ஜர் மாதிரி. இப்ப கூட இந்த மாசம் இதுல கூட பாத்தீங்கன்னா மைல்ஸ்டோன் 1 சோல்ஜர் வச்சிருக்காங்க, படை வீரர்கள். அப்படிதான் வந்து இந்த மாதிரி வல்லையப்பன் சார் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அது மாதிரி ஆட்களை வந்து தேடணும். சும்மா ஏனாதான 100க்கு வித்தேன் 200க்கு வித்தேன், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதனால 4 நல்லவர்களை கண்டுபிடிங்கள். நாளைய சந்ததி நிச்சயம் உங்களுடைய சந்ததி, நீங்க எந்த நிலையில் இன்னைக்கு இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரர், இனிமேல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பரம்பரை செல்வந்தராக தான் அவங்க ஆக போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தொழிலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால முயற்சி பண்ணுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.